ஒரு இரவு. மர்மமான காடு. விக்ரமாதித்தன் வழக்கம் போல ஆலமரத்தில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்த வேதாளத்தை பிடித்து தனது தோளில் தூக்கிக் கொண்டு நடந்தார். அப்போது வேதாளம் சிரித்துக் கொண்டு சொன்னது, ராஜா விக்ரமாதித்தா, உனக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையை சொல்கிறேன். ஒரு பெரிய நாட்டில் ஒரு ராஜாவுக்கு 3 இளவரசர்கள் இருந்தனர். அவர்கள் மூவரும் மிகவும் புத்திசாலிகள். ஆனால் யார் அதிக புத்திசாலி என்று தெரிந்து கொள்ள ராஜா ஒரு சோடனை வைத்தார். நீங்கள் மூவரும் வெளியே சென்று உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பொருளை கொண்டு வாருங்கள். ஆனால் அந்த பொருள் மிகவும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். 3 இளவரசர்களும் பயணம் தொடங்கினர். முதல் இளவரசன் ஒரு மந்திர கண்ணாடி வாங்கினான். அதில் உலகில் எங்கு என்ன நடக்கிறது என்பதை பார்க்க முடியும். இரண்டாவது இளவரசன் ஒரு வேகமான மந்திர குதிரை வாங்கினான். அது மிக வேகமாக எங்கும் சென்றுவிடும். மூன்றாவது இளவரசன் ஒரு மருந்து மாத்திரை வாங்கினான். அது எந்த நோயையும் குணப்படுத்தும். அவர்கள் திரும்பி வந்தபோது ஒரு அதிர்ச்சி செய்தி கேட்டார்கள். ராஜகுமாரி கடுமையாக நோய்பட்டு உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தாள். முதல் இளவரசன் கண்ணாடியில் பார்த்து எங்கே இருக்கிறாள் என்று கண்டுபிடித்தான். இரண்டாவது இளவரசன் குதிரையில் அனைவரையும் வேகமாக அங்கு கொண்டு சென்றான். மூன்றாவது இளவரசன் தனது மருந்தை கொடுத்து அவளை காப்பாற்றினான். ராஜகுமாரி உயிர் பிழைத்தாள். ராஜா விக்ரமாதித்தா, இந்த மூவரில் யார் உண்மையான புத்திசாலி? மூன்றாவது இளவரசன்தான் உண்மையான புத்திசாலி. ஏனென்றால் மற்ற இருவரும் உதவி செய்தார்கள். ஆனால் உயிரை காப்பாற்றியது மருந்துதான். அதனால் உயிர் காப்பாற்றியவன்தான் மிக முக்கியமானவன். ராஜா, நீ எப்போதும் சரியான பதிலையே சொல்கிறாய். வேதாளம் சிரித்தது. அதன் பிறகு அது மீண்டும் ஆலமரத்துக்கு பறந்து போய்விட்டது. விக்ரமாதித்தன் அதை பிடிக்க மீண்டும் சென்றார்.